கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஆமென். இன்றைய நாளிலே பல காரியங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். தோல்வியை கண்டு நீங்கள் ஒரு சோர்ந்த நிலையில் இருக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை கண்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அல்லது உங்கள் வாழ்க்கையில் நடந்த இழப்புகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அல்லது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரிவினை என்கிற ஒரு காரியம் வந்ததினால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலனை கொடுக்கிறேன். ஆமென். சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை பெருக பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கலங்க தேவையில்லை, நீங்கள் திகைக்க தேவையில்லை, சோர்ந்து போய் இருக்க தேவையில்லை, நான் உங்களுக்கு பலன் கொடுக்கிறேன், அந்த சோர்வை நான் எடுத்து போடுகிறேன் என்று இன்றைய நாளிலே வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் எது எல்லாவற்றையும் இழந்து சோர்ந்து போனீர்களோ அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு மாற்றி தருகிறார். அதிலே நன்மைகளை உண்டாக்கி தருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.